காளான் கிரேவி செய்கிறதுக்கு இன்றைக்கி 2 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இதை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் மண் ஒட்டி இருக்கும். அந்த மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி சைஸாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒன்று பெருசும் சின்னதுமாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஈவனாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பாதி எடுத்திருக்கேன். இதே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா முழுசாகவே போட்டுக்கோங்க. இதை பொடியாலாம் கட் பண்ண வேண்டாம். இதை இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், அளவாக கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணதுக்கப்புறம் தாளிக்க ஆரம்பிக்கலாம். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வந்தோடனே ஒரு வரமிளகாய், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அது பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. காளான் நல்லா தண்ணி விட்டு வரும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி விடும். இன்றைக்கி சக்தி சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட்டுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கிரேவி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. காளானில் இருக்கிற தண்ணியே வெந்து வர்றதுக்கு அளவாக கரெக்டாக இருக்கும். 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விடுங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக காளான் கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். நல்லா வெந்து வந்திருக்கு.